நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பாப்புல. அதுக்கப்புறம் என்ன லவ் ஒரு கட்டத்தில் வந்து பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஜாலியாகவும் ஒரு கட்டத்தில் வந்து நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது பொண்ணு வீட்டு சைடில் இருந்து ஏற்பட்ட பிரச்சனைலாம் வருது. எப்படின்னா அந்த ஹீரோயினி வந்து ஒரு எம்எல்ஏயோட பொண்ணாக இருக்காங்க. அதெல்லாம் மீறி நம்ம ஜெய் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு கட்டத்தில் வந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம ஜெய் வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கொடைக்கானலுக்கு போகிறாப்புல. கொடைக்கானல் போகும்போது அங்கே பார்த்தா ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு அங்கே வந்து அஜால் உஜால் ஒரு இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பார்த்தா ஒரு பெரிய ஒரு வில்லனை காமிக்கிறாங்க. அந்த ஒரு வில்லன் வந்து ஜெய் ஒரு கட்டத்தில் மீட் பண்ணும்போது நம்ம ஜெய்க்கு வந்து உண்மை தெரியாது. லாட்ஜோட ஓனர் வந்து நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காப்புல. எதனால பண்ணியிருக்காப்புல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் பேசுறதுக்கு நம்ம வந்து கூப்பிட்டுருக்காப்புல அப்படின்னு நமக்கு ஜெய்க்கு வந்து நினைச்சுப்பாப்புல. ஆனால் அவருக்கு அந்த ஜெய்க்கு அந்த வில்லன் வந்து பெரிய ஒரு ஆப்பு வச்சிருக்காப்புல. நம்ம ஜெய் வந்து காதலோட ஒரு கட்டத்தில் அந்தரங்கமாக இருக்கிற வீடியோ வந்து நம்ம ஜெய் அந்த வில்லன் வந்து இணையதளத்தில் வந்து பரப்பி விட்டுறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஜெய்க்கு வந்து இதெல்லாம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு வந்து தெரிய வருது என்னன்னா, கிட்டத்தட்ட கணக்கான ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாப்புல. அங்கே உள்ள ரூமுக்குள்ள நடக்கிற அந்த விஷயத்துல வந்து நெட்ல வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இதை பார்த்து நம்ம ஜெய் வந்து ஏகப்பட்ட காதலர்கள் வாழ்க்கையை வந்து கெடுத்திருக்கான் வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம ஜெய்க்கு வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த வில்லனை வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணாப்புல. அதுக்கப்புறம் ஹீரோட மனைவி ஒரு கட்டத்தில் வந்து வில்லன் வந்து கடத்தி போயிடாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஜெய் வந்து இதெல்லாம் எப்படி வந்து சமாளிச்சு விஷயத்த வந்து எப்படி அவர் வந்து கடந்து வந்தாப்புல. அதுக்கப்புறம் அவர் காதலி வந்து ஒரு மீட் எடுத்தாரா இல்லையா, அதாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமா இருக்கும். இப்போ நடக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியான ஒரு உலகத்துல வந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் பொருளாக டிஜிட்டலான பொருளாக ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்னு இந்த படத்தோட ஒரு கதை அம்சமா போட்டு காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது எல்லாமே நமக்கு உண்மைதான் அப்படிதான் நமக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய நம்ம டிவில இருந்து வீடியோ கால்ல இருந்து என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ள எப்படியாச்சும் ஹேக் பண்ணி அதை வந்து நெட்ல வந்து அப்லோட் பண்ற விஷயம்லாம் ஏற்பட்டதுலாம் நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல. நம்ம வந்து எப்படி எப்படிலாம் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் எப்படி எப்படிலாம் நடைமுறை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட மெயின் கதையா போட்டு காமிச்சிருக்காங்க.